அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌளவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடைகூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, பிறக்கும் புத்தாண்டே உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்திலேயே பிறக்கின்றது. உங்கள் ராசிக்கு யோகம் தரும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து ஆண்டு தொடங்குவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் விரயஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் வேண்டிய நல்ல பலன்களை விபரீத ராஜயோக அடிப்படையில் கொடுக்க போகின்றார். சென்ற வருடத்தில் நடைபெறாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் படிப்படியாக நடைபெற தொடங்கும். பட்டங்களும் பதவிகளும் தேடி வந்து சேரும். தொழிலில் நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுக்க போகின்றார் சனி பகவான்.
புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும், நல்ல மாறுதல்களும் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே பூமி, கல்வி, சுகம், தாய், வீடு, வியாபாரம், கலத்திரம், விரயம், பயணம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனியின் பார்வை பதிவதால் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். பயணங்கள் பலன் தரும். வீடு கட்டும் யோகம் உண்டு. சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம். வெளிநாட்டு அழைப்புகளும் வந்து ஆச்சரியப்படுத்தும். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உத்தமம். அண்ணன் தம்பிக்குள் இருந்த வாக்குவாதங்கள் அகலும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். வெளிநாட்டு யோகமும் அங்குள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் கூட வந்து சேரும். பிள்ளைகளின் திருமண கனவுகளை நனவாக்குவீர்கள். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமாதிபதியான புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார். லாபஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றார்கள். சூரியன், செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த அமைப்பில் ஆண்டு தொடங்குவதால் புதிய திருப்பங்கள் பலவும் காணப்போகின்றீர்கள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மாறி மகிழ்ச்சி அதிகரிக்கும். 10இல் உள்ள சனியால் முத்தான தொழில்கள் வாய்க்கும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்களும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் வரலாம். லாபாதிபதியான குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சேமிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். 11இல் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் பணிபுரிய விரும்பியவர்களுக்கு அது நிறைவேறும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பஞ்சம கேதுவின் பலத்தால் பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதில் தாமதம் ஏற்படலாம். இருந்தாலும் மே மாதத்திற்கு மேல் சொத்து பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். யோக பலம் பெற்ற நாளில் பாக்கியாதிபதிக்கு உரிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. மேலும் இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். காசு பணம் விரயமாகும். எனவே வீண் விரயங்களை நல்ல விரயமாக மாற்றிக்கொள்வது உத்தமம். உடல் நலனை காக்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்ள முயற்சி செய்யுங்கள். குருவின் பார்வை பலத்தால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம், வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவீர்கள். மேலும் இந்த புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இதுவரை விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஜென்மராசிக்கு வருகின்றார். ஜென்மத்தில் குருதான் வந்தால் செலவுகள் அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. எனவே சிக்கனத்தை கடைபிடிக்க இயலாது. செலவுகள் அதிகரிக்கின்றதே என்று கவலைப்பட வேண்டாம். செலவிற்கு ஏற்ற விதம் வரவுகளும் வந்து சேரும். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. 5ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைகின்றது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாக இருப்பதால் பிள்ளைகளுக்கான சுபகாரியங்கள் நடைபெறும். முன்னோர்கள் கட்டி வைத்த கோவில் திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய முன்வருவீர்கள். தெய்வ பலம் உங்களை வழிநடத்தி செல்லும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் மங்கள காரியங்கள் மனையில் நடைபெறும். உத்தியோக நிமித்தமாக பிரிந்து பணிபுரிந்த தம்பதியர் ஒன்றிணையும் வாய்ப்பு உண்டு. அரைகுறையாக நின்ற பல பணிகள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். அடகு வைத்த நகைகளை இப்பொழுது மீட்டுக் கொண்டு வரும் வாய்ப்பும் உண்டு. மேலும் குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே பெரிய மனிதர்களின் நட்பும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் சூழ்நிலைகளும் உண்டு. பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். மேலும் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த காலத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆதாயம் ஏட்டில் இருக்குமே தவிர எதிரில் இருக்காது. கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் லாபஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிக்கு கடன் உதவி கிடைக்கும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும். பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
பூர்வீக சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கி அதை விரிவு செய்வீர்கள். ரிஷபராசி பெண்களுக்கு உங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைகின்றது. குடும்ப ஒற்றுமை பலப்படும், கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும், மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும், மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும், உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு, பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகள் நன்மை தரும். இந்த ஆண்டு இனிய பலன் கிடைக்க தெற்கு நோக்கிய அம்பிகையை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. வீட்டில் அம்பிகை படம் வைத்து வெள்ளிக்கிழமை தோறும் லலிதா நவரத்ன மாலையை படித்து வழிபட்டால் வளர்ச்சி கூடும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சிறப்பு வழிபாடாக தஞ்சை பெரிய கோவில் நந்தியை வழிபட்டு தடைகள் அகல வழிவகுத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.